வயசில் நாங்கள் அஜந்தா ஓவியத்தை பற்றி படித்திருப்போம். ஆனால் எல்லோரா கைலாசா டெம்பிளை பற்றி இவ்வளவு நுணுக்கமாக நாங்கள் படித்ததில்லை. எனக்கு அந்தளவுக்கு நினைப்பில்லை. ஆனால் 90களில் வந்து இந்த லோன்லி பிளானட் டிஸ்கவரியில் வந்து ஏலியன்ஸை பற்றி நிறையவே வீடியோ போட்டிருப்பார்கள் டிவியில். அதுவும் எங்களுக்கு யூடியூப்போ கூகுள் இல்லாத காலத்தில். இப்போ அந்த டைமில் இந்தியாவில் வந்து ஏலியன்ஸால் கட்டப்பட்டதாக ஒரு கேள்விக்குறியோட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அப்போ அந்த பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, இந்தியாவுக்கு வந்தால் நான் கட்டாயம் பார்க்க வேணும் இந்த கோயிலை வந்துன்னு சொல்லி அந்த வந்தது தான் இந்த ட்ரிப், எல்லோரா ட்ரிப். தயவு செய்து இது முடியும் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, இது எனது அனுபவம், எனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது கைலாசா டெம்பிள் கேவ் நம்பர் 16. நீங்கள் என்டர் பண்ணினோன்னா முதலாவதாக தெரிகிறது கஜலக்ஷ்மி தாமரை தடாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு இடக்கை பக்கம் பார்த்தால் யானை சிலையும் அதற்கு பக்கத்தில் 100 அடி கொண்ட ஒரு தூணும் இருக்கும். அதே மாதிரி இடக்கை பக்கத்துலேயும் ஒரு யானையும் தூபியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமை வாய்ந்த இந்த எல்லோரா டெம்பிள் கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு ரக்ஷகுத்தா என்ற டைனாஸ்டியில் உள்ள கிருஷ்ணா என்ற மன்னனால் கட்டப்பட்டது. இந்த எல்லோரா கேவ்ஸில் மற்ற கேவ்ஸை பார்த்தோம்னா எல்லாமே கட் இன் மொனோலித், அதாவது ஒரு மலையை நாங்கள் முன்பக்கமாக குடைந்து கொண்டு போகிறதும். இந்த எல்லோரா கேவ் நம்பர் 16 கட் அவுட் மொனோலித், அதாவது ஒரு மலையை நாங்கள் மேலிருந்து கீழாக குடைந்து கொண்டு வர முறை தான் கட் அவுட் மொனோலித். இது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பாவிச்சிருக்கிறார்கள் என்றால் நம்ப முடியாது. உலகத்திலேயே முதலாவது பிரம்மாண்டமான கட் அவுட் மொனோலித் தான் கைலாசா டெம்பிள். கைலாசா டெம்பிள் கட்டுவதற்கு 18 வருஷம் எடுத்திருக்கென்று கூறப்படுகிறது. அந்த 18 வருஷம் எப்படி கணித்திருப்பார்கள் என்றால், இந்த அகலம் நீளம் உயரத்தை வச்சு 4 லட்சம் தொன் கல்லுகள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கல்லுகளை எங்கு கொண்டு போய் போட்டார்கள் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த 18 வருஷம் எடுத்ததில் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 5 தொன் கல்லுகளை அகற்றி இருக்கிறார்கள். ஏனென்னா அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்காது. அப்போ காலையில் 6 மணி பின்னேரம் 6 மணி 12 மணித்தியாலம் என்று தான் கணக்கு பார்த்துருக்கிறார்கள். அதை விட இதில் வந்து 2 மாடி கட்டிடம், இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி பிரிட்ஜ், அதோட படிகள், பால்கனி என்று பல விதமாக இதை குடைந்து எடுத்திருக்கிறத பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறது சின்ன சின்ன சிற்பங்கள். இதில் வந்து மகாபாரதம் ராமாயணத்தை ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரி வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த காட்சிகளில் நிறைய சிலைகளை பார்த்துருப்பீங்க. எல்லாமே உடைந்து காணப்படுகிறது. ஒரு சிலைக்கு கையில் இருக்காது, கால் இருக்காது, தலை இருக்காது. யானைகளுக்கு தும்பிக்கைகள் இல்லை. எனக்கு முதல் வந்த உடனே பார்த்த காட்சிகள்லாம் இது பார்த்த உடனே ரொம்பவே அழுகதான் வந்ததுன்னு சொல்ல வேணும். ஏனெண்டா இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக கட்டின ஒரு ஆலயத்தை வந்து யாரால் இப்படி இதை அழிக்க முயன்றது? யார் அழிக்க முயன்றார்கள் என்று பார்த்தால் முகலாய மன்னன் அவுரங்கசீப் 1682ஆம் ஆண்டு 1000 பேர் கொண்ட படைகளை கொண்டு வந்து 3 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கிறார்கள். அவர்களால் இந்த கோயிலை முற்றாக அழிக்க முடியவில்லை. யார் இந்த அவுரங்கசீப் என்று பார்த்தீங்கன்னா, முகலாய மன்னன் ஷாஜகான் மும்தாஜோட மகன்தான் அவுரங்கசீப்.
இப்போ நான் 2வது மாடியில் நிற்கிறேன். இந்த 2வது மாடியில் தான் கோயில் அமைந்திருக்கு. அதில் வந்து நந்தி மண்டபமும் அதுக்கு முன்னால் லிங்கம் வச்சிருக்கிறார்கள் கற்பகிரகத்தில். அதுக்குள்ளே போய் நிறைய படம் எடுக்க முடியலைன்னா நிறைய கூட்டமாக இருந்தபடியாக இப்போ நீங்கள் கைலாச கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாதை போகுது. இதை நாங்கள் மேலே போனீங்கன்னா இந்த முழு கோயிலே நாங்கள் மேலிருந்து பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கோயில் மாதிரி செய்திருக்கிறாங்க. அதில் நிறைய பார் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறபடியாக என்னால் உள்ளுக்கு போய் எடுக்க முடியலை. இதுதான் நீங்கள் மேலே வந்து பார்க்குறது கைலாசா கோயிலுடைய காட்சி. இதில் நாங்கள் பார்க்குறோம் எவ்வளவு இந்த மலையை குடைந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்கன்னு. அதிகமாக நீங்கள் ஒரு மலையில் இருந்து ஒரு கல்பாறையை எடுத்தால் அதுக்கு டைமண்ட் கட் மூலம்தான் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நினைச்ச மாதிரி வடிவமைக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் டைமண்ட் கட் இருந்திருக்காது. ஸோ எந்த மாதிரியான முறைப்படி இதை செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இது ஒரு மிகவும் ஆச்சரியமானது தான். ஏனென்றால் வெறும் சுத்தியல் உளிகளை வைத்துத்தான் இதை அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். இது உலகத்திலேயே மிகவும் அதிசயமான ஒன்று. ஏன் இதை உலக அதிசயங்களில் ஒன்றாக பட்டியல் படுத்தவில்லை என்று ஒரு கேள்வி எனக்கு மாத்திரமில்லை, பல பேருக்கும் இது ஒரு கேள்வி. இந்தியாவுக்கு நான் எந்த முறை வந்தாலுமே எனக்கு தாஜ்மஹாலை விட எனக்கு கைலாச டெம்பிளை பார்க்க வேண்டும் என்று தான் மிகவும் ஆர்வம். தாஜ்மஹால் இதற்கு பிறகுதான் கட்டி இருக்கின்றார்கள். ஸோ தயவு செய்து உங்கள் யாருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் உங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவர்கள் தான் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி இதை ஒரு பொக்கிஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரமில்லை, உலகில் கன இடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர்கள்தான் பாதுகாக்கிறார்கள். மிகவும் ஒரு அழகான இடம், அமைதியான இடம். இதை விட்டு போகும்போது ரொம்பவே ஒரு மன பாரத்தோடு போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் எனக்கு மீண்டும் வந்து இதை டைம் எடுத்து சுற்றி பார்க்க வேணும். நீங்கள் வர்றதாக இருந்தால் தயவு செய்து முதலாவதாக இந்த கைலாசா டெம்பிளை பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நன்றி, வணக்கம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தை பயணித்தது.